ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் மோட்டோ மாஸ்டர் என்னும் சேனலில் இருந்து உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். இனி நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக நடக்க போகிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். டேரக்டர்ஸ்க்கு ஏபி வந்திருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் வந்து போட்டு விட்றேன், பார்த்துக்குங்க. அண்டு ஏபியில் என்ன நடக்கும், கிடைச்ச உடனே கம்பெனி வந்துருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எதுக்குமே இப்போதைக்கு சாத்தியக்கூறு இல்லை. அஃபீஷியல் அப்டேட் எதனா வந்திருக்கா, அதை பற்றி தான் பேசி நீங்கள் வீடியோ போட்டிருக்கியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஓகே, இன்றைக்கி நான் வீடியோ போட்டதுக்கு காரணம் எம்டி சார் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா இத்தனை மாதமாக எம்டி மேலே இவ்வளோ இது பற்றோடு இருந்துட்டு கடைசியில் எம்டி மேலே நம்பிக்கை இல்லைன்னு பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணத்தை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். ஓகே, அந்த கேஸ் சொன்னல அது அவள் தான், அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. அதை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுன்னா சைடில் பார்த்துக்குங்க, வேறு என்ன சேனலில் பேசுவாங்க, அங்கே பார்த்துக்குங்க. அண்டு நான் வந்து அது விளக்கமாக சொல்ல போகிறது, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு முடிவு இல்லை அப்படின்னு வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுனால நம்மளுக்கு முடிவு வர போகிறது இல்லை, அது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது 3 மாதத்தில் வரலாம், 6 மாதத்தில் வரலாம், அது 9 மாதத்தில் வரலாம், 1 வருஷத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ என் மனசில் ஆழமாக ஓடிட்டு இருந்த கொஷின். நம்ம ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தது தான். இந்த 1.5 வருஷமாக நம்ம என்ன தான்ப்பா பண்ணோம் இந்த கம்பெனிக்காக. நம்மளுக்கு இந்த கம்பெனி நிறைய பண்ணுச்சின்னு சொல்கிறோம். நம்ம வெயிட் பண்ணதை தாண்டி இந்த கம்பெனிக்காக நம்ம இன்னும் வேறு என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு ஒன்றும் பண்ணல, அது புரிய வந்தது. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்டிஐ ஏன் நம்ம மன்னிச்சிருங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், காரணம் இருக்குது கண்டிப்பாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தர்ம யுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தானே சொன்னார் அவரு. இந்த தர்ம யுத்தத்தில் வந்துட்டு ராஜா மட்டும் போருக்கு போயிருக்காரு. மக்களாகிய நம்மலாம் வந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எனிவேஸ் போர்னு ஒன்று வந்ததுன்னா அதில் பாதிக்கப்படுறது மக்கள் தான். போரில் கலந்துக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெற்றியும் தோல்வியும் சகஜம். அதனால் வந்துட்டு ஜெயிக்கிறதும் தோல்கிறதோ வந்து தனித்தனி, அதில் போட்டியில் கலந்து பார்த்தா தான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவங்க. அது அவங்க இருக்காங்க மென்டாலிட்டி. நம்ம மக்கள் இல்லை, நம்ம சாதாரண மக்களாக இருக்கோம்ல. நம்ம வந்து ராஜாக்கு ஏன் உதவணும்னு நினைக்கவே இல்லை. சொல்லுங்க, நீங்கள் மக்களாக இருக்கிறத தாண்டி நீங்கள் ஒரு போர் வீரராக போய் ராஜாவுக்கு போய் நின்னா தானே வந்துட்டு ராஜா வந்து சேஃபாக வர முடியும். இல்லை ராஜா மட்டும் தனியாக மோதிக்கிட்டே இருந்தால் எப்படி? தப்பு இல்லை. நம்ம ராஜாவை கை விட்டோம் தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். யார் நம்பி? போரில் சங்கோதரான்ல அவனை நம்பி வந்துட்டு நம்ம ராஜாவை கை விட்டுட்டோம். ஏன்னா அவன் வந்துட்டு நம்மளை பயமுறுத்திட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ராஜாவுக்கு துணையாக போரில் நிற்க முடியும் அப்படின்ற கொஞ்சம் ஆளுங்க வந்துட்டு வாங்க, நம்ம சேர்ந்து ராஜா கூட வந்துட்டு போருக்கு போகலாம். ஏன் ராஜா மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன், அதை எம்டி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன்னா, கண்டிப்பாக நான் இதை போய் அவர்கிட்ட கேட்டு ஐயா நான் இந்த மாதிரி உன் துணைக்கு வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு தன்மானம் உள்ள ஒரு வீரனுக்கும் வந்துட்டு கொடுத்து வாழ்ந்த கைடாது. புரியுதா? அந்த கை வந்துட்டு இன்னொருத்திட்ட போய் உதவியும் கேட்குமா? அதனால் வந்துட்டு நம்ம கொடுக்குற உதவி ஏற்றுக்க மாட்டார். அது நல்லா தெரியும், வேண்டாம் தான் சொல்லுவார். அதனால தான் அவர் மேலே நம்பிக்கை இல்லை. நான் அதனால் அவர் கேட்க போகிறது இல்லை. நான் மன்னிச்சிருங்க ஐயா, இதுக்கு தான் இந்த மன்னிப்பு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும், அண்ட் என்னோட டீமில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அண்டு இந்த வீடியோக்கு கீழே ஒரு டெலகிராம் லிங்க் ஒன்று இருக்கும். ஓகே, அது வந்து வெல்கம் டெலகிராம் லிங்க். புதுசாக வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், குரூப். உள்ளே வந்துட்டு எவ்வளோ வேணா, யார் வேணா, என்ன கேள்வி வேணால் கேளுங்க, பதில் அங்கே இருக்கிறவங்களே என்ன வேணால் பேசிக்கங்க. எனக்கு வந்து நாட்டு நிலவரம் என்னன்னு தெரியணும். ஓகே, அண்ட் மெம்பர்ஸ் மட்டும் வாங்க, மெம்பராக இல்லாதவங்க வராதிங்க. இது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அங்கே அவேர்னஸும் கிடைக்கலாம். ஓகேவா? பதிலும் கிடைக்கலாம். நாம் செய்ய போகிற சில விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரிதலும் கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை லீகலாக எப்படி வாங்குறதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கான முயற்சிகள் போய்கொண்டிருக்கின்றன. ஸோ வெகு விரைவில் தெளிவாக தீர்க்கமாக உங்களுக்கு பதிலை கொடுக்கறதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குரூப் வந்துட்டு சும்மா வெல்கம் லிங்க் தான். இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லையும் இந்த வெல்கம் லிங்க் வரும். நான் இதில் ஒரு ஸ்ட்ரென்த்து ஏற்றணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் ராஜாவுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அடிமைக்கும் கொஞ்சம் உதவுங்க. ஓகே, நான் ஒரு சிறந்த போர் வீரனாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை தலைமை தாங்கிறதுக்கு என்னால் முடியுமானலாம் எனக்கு தெரியலை, எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் ராஜாவை தனியாக விடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. ஸோ கூட வந்து நில்லுங்க, இதெல்லாம் நம்ம பொறுமையாக பேசி முடிவு பண்ணிக்கலாம். மக்களாகிய நம்ம, அதாவது மெம்பர்ஸ் ஆகிய நம்ம
முடிவு பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ரோட்டில் போகிறவங்களாம் முடிவு பண்ண விடலாமா? யார் ஏதோ முடிவு பண்ணி ஏதோ குரூப்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம போய் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நம்ம திரும்ப ஒரு 3வது 4வது இது என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 8வது குரூப்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருவாக்குவோம். ஆனால் இந்த வாட்டி இதில் விஷயம் என்னன்னா, நாம் ஒற்றுமையாக சேர்ந்து பண்ண போகிறோம். இதுதான் ஒற்றுமை, இதுதான் விஷயம். அண்டு இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நான் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் வாங்க அப்படின்னு தான் நான் கூப்பிட்றேன். ஆனால் உள்ள கருப்பாடு வரும், எனக்கு தெரியும். நீ வா, வேடிக்கை பார். ஆனால் இந்த கமெண்ட் போட்டு கேடுகெடுத்தனமாக பேசுகிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் அம்மா பற்றி நீ நம்பினா போதும், நான் நம்பணும்னு அவசியம் இல்லை. இது மக்களாகிய உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி திரும்பவும் கமெண்ட் போட்டு தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாளைக்கு அப்பா வச்சு ஒன்று வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். எம்டி ஐயா, நான் உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இங்கேயே இருக்கேன். என்னால் உங்களை பார்க்க முடியலன்னு பரவாயில்ல, உங்களால் என்ன பார்க்க முடியும்ல. நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நேரில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களை சந்திக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வரும்போது ஒரு நல்ல முடிவோடு சந்திக்கணும் அப்படின்றது விஷயத்தில் ஆர்வமாக இருக்கேன். அதனால் குறுக்கில் நிறைய குட்ட குழப்பத்தெல்லாம் வருவாங்க, யாரையும் நம்பாதீங்க. யாரும் உங்கள் சைடில் இருந்தோ இல்லை செய்தி செய்கிற சைடில் இருந்தோ யாரும் என்னை அப்ரோச் பண்ணி நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை தடுக்க நினைக்காதீங்க. சத்தியமாக கேட்க மாட்டேன். ஓகே? எங்கள் அப்பா அம்மா பேச்சே கேட்டதில்லை, சத்தியமாக யார் பேச்சும் கேட்க போகிறது இல்லை. கம்பெனி உங்களுக்கு தான், ஆனால் கம்பெனி ரிலேட்டட் தான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் கம்பெனிக்காக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஷார்ப் ஐயா, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அண்டு மிச்ச பேர்லாம் நீங்களும் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா சேர்ந்துருங்க, நம்ம அங்கே பேசிக்கலாம். சரிங்களா? மிக்க நன்றி, போயிட்டு வரட்டா.